அரசு வேலை என்பது இன்ஜினியரிங் படித்துவிட்டு சில பேர் எம்பிஏ படித்துவிட்டு தூய்மை பணியாளர், கடைநிலை பணியாளர், அந்த மாதிரி வேலைகளுக்கு அவன் வர வேண்டிய அளவுக்கு வேலைவாய்ப்பு நிலைமை மோசமாக இருக்கு. நாளைக்கு எப்படி திங்க் பண்ணுவோன்னா, ஏன்டா டிஎன்பிஎஸ்சிலாம் படிக்கிற, அவர் வராரா இவர் வராரா, அந்த கூட்டத்துக்கெல்லாம் போ, செத்தா செத்துப்போ, ஒன்றால் குடும்பத்துக்கு யாருக்காவது அண்ணன் செத்து போனால் தம்பிக்கு வேலை கொடுப்பாங்களான்னுமோ. இப்போ நீங்கள் முதலமைச்சர்னு ஒருத்தர் நன்றி கொடுத்து கூப்பிட்டு வர்றது, அங்கங்கே அந்த மாதிரி வேஷம் போட்டு மேடையில் மாண்புங்க முதல்வர் சொல்லி அவரை பேச வேற சொல்லி டான்ஸ் வேற ஆட சொல்லி ஒரு பொண்ணோடு சேர்ந்து டான்ஸ் ஆட சொன்னீங்கன்னா இது யாருடைய இமேஜுக்கு இது அவமானம்? முதல்வர் இமேஜ் தானே. இன்னும் திரையரங்கு மனநிலையில தான் இருக்காங்கப்பா. வச்சிருக்கிற எண்ணம் அவங்களுக்கு கூட வரல போல. வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ் சார், சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தீங்க, இந்த அரசாணை வெளியிட்டு இருந்தாங்க. அரசு அந்த 31 பேருக்கு கரூரில் நெரிசலில் இறந்து போனவங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க. தீர்ப்பும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இல்லை, இது என்ன வாதம் நடந்துச்சு அங்கே, எப்படி அதை இது எதிர்பார்த்த தீர்ப்பு. நான் பல நிகழ்வுகளில் சேனல்களில் பேசியிருக்கேன். இடைக்காலத்தில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது, இது ரத்தாகும் அப்படின்னு முன்னாலே பேசிட்டேன். சட்ட ரீதியாகவும் சரி, ஒரு தார்மீக ரீதியாகவும் சரி. ஏன்னா நான் சட்டம் படித்த வழக்கறிஞர்ங்கிறதுனால மட்டும் இல்லை, அரசியல் அனுபவம் உள்ளது. பொதுவாக தார்மீக ரீதியாகவும் பார்ப்பாங்க. அன்றைக்கி நடந்தபோது, இந்த நிகழ்வு நடந்தபோது அது என்ன அரசு விழாவா? இல்லை. அன்றைக்கி இப்போ உள்ள மாண்புமிகு முதல்வர் விஜய் அன்றைக்கி ஒரு நடிகர், அரசியல்வாதியானவர். அவரை பார்க்குறதுக்கு கூட்டம் வந்துச்சு. இல்லை, யார் மேலே தப்பு அதெல்லாம் சிபிஐ என்கொயரியில் இருக்குது. அது விட்டுருங்க. இவங்க மேலே தப்பு, காவல்துறை சொல்லிச்சா சொல்லலையா, சொல்கிறத இவங்க கேட்டாங்களா கேட்கலையா, யார் ஒருத்தர் செந்தில் பாலாஜி தான் கிளப்பி விட்டாரா, இதெல்லாம் விசாரணையில் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி பேசுகிறது முறையில்லை. ஆனால் அரசு வேலை கொடுப்பது என்பது, அரசு வேலை கொடுப்பது கருணை அடிப்படையில் கொடுப்பதற்கு உச்சநீதிமன்ற ஒரு பெரிய கைடன்ஸ், விதிமுறைகள், வழிமுறைகள் இருக்குது. அதில் எதுவுமே இங்கே இதில் வரல. இப்போ உதாரணமாக நம்ம இந்த மெரினாவில் ஏர் ஷோ நடந்துச்சு, விமான அந்த சாகச காட்சி, அது எல்லோரும் போய் பார்த்தாங்க பொதுமக்கள். முதல்வர்லேருந்து அப்போ முதல்வர், ஒரு துணை முதல்வர், அவங்க திமுக ஆட்சியில் அதிகாரிகள் எல்லோரும் பார்த்தாங்க. அது காட்சி முடிஞ்ச உடனே இவங்களெல்லாம் போலீஸ்காரங்க பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விடுறதில் பாதுகாப்பில் செலுத்தின கவனத்தை இந்த மக்கள் கலைஞ்சு போகும்போது அவர்களை அது முறைப்படுத்தி அது செய்யாமல் விட்டதுனால உள்ளுக்குள்ளே மூச்சு திணறல் போய் ஆம்புலன்ஸ் போய் பிக்கப் பண்ணுறதுக்கே 1 மணி நேரம் கூட ஆச்சு. 5 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி நிகழ்வில் அது அரசு நிகழ்வு. ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ இல்லை யாரோ கலந்து கொண்டாலே அது அரசு நிகழ்வு. அதில் கொடுத்துருந்தால் கூட அந்த வழிமுறைகளில் வரும். அவங்க கொடுக்கல, அது வேறு விஷயம். ஆனால் இவங்க இந்த நிகழ்வுக்கு கொடுத்தது என்பது, நீங்கள் பணம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன சொன்னோமோ இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது, இது ரத்தாகும்னு பேசியிருக்கோம் ஒரு 3-4 சேனலில். இன்றைக்கி அதான் நடந்திருக்கு. இப்போ நீதிமன்றம் என்ன கூடுதலாக சொல்லியிருக்குன்னா, நீங்கள் வேணால் அவங்களுக்கு தனி பயிற்சி கொடுங்க, திறன் பயிற்சி கொடுங்க, ட்ரைனிங் கொடுத்து தனியார் கம்பெனியில் வேலைக்கு வைங்க. இல்லை அவனே தனியாக கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் அரசு வேலை என்பது அன்றைக்கி ஒரு பொது நிகழ்வு. நான் கூட அப்போ பேசும்போது ஒரு யதார்த்தமாக புரியறதுக்காக சொல்லுவேன். ஒரு நடிகை துணி கடையோ ஜவுளி கடையோ ஓப்பன் பண்ணுறாங்க, இது நகை கடையோ ஓப்பன் பண்ணுறாங்க. 5000 பேர் சேருவோம். நம்மால் டிவி சீரியல் நடிகை வந்தாலே வேடிக்கை பார்க்கறதுக்கு 2000 பேர் வருவான் இல்லையா? இது இப்போ இயல்பாக உள்ளது, தவறுன்னு சொல்ல வரும். ஒரு நெரிசல் வந்துடுச்சு, அதில் யாரோ ஒருத்தர் 2 பேர் யாரும் போகக்கூடாது, போக வேண்டாம், அப்படி ஆயிடுச்சு. யாரோ ஒரு அப்போ என்ன முடிவு? அப்போ எந்த நடிகர் போனாலும் எந்த பிரபலம் போனாலும் ஒரு நெரிசல் ஏற்பட்டால் அந்த இடத்துக்கு அரசு வேலை கொடுப்பீங்களா? நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுனால தானே அது நீங்கள் ஆட்சிக்கு வரல, திமுகவோ அதிமுகவோ ஆட்சிக்கு வருது, கொடுப்பாங்களா? இல்லை அதில் கொடுக்கறது நியாயமாக இருக்குமா? இதுதான் உள்ளது. மேல்முறையீடு போவாங்கன்னு நினைக்கிறேன். போனாலும் உச்ச நீதிமன்றமும் இதே ஸ்டாண்டு தான் எடுக்கும்.
ஏன்னா இப்போ கோயில் திருவிழாக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பமேளா எடுத்துங்க. இங்கே நம்ம ஊரில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது மகாமகத்தில் நடந்துச்சு. இங்கெல்லாம் நடந்த போதே அரசு வேலை கொடுக்கல, ஏதோ நஷ்டஈடு கொடுத்தாங்க. இப்போ கூட நஷ்டஈடு வந்து தமிழக அரசு அப்போ கொடுத்தது. யார் கரூரில் நடந்தது தமிழக அரசு கொடுத்தது. விஜய் கட்சியிலேருந்து கொடுத்தாங்க, பாஜகலேருந்து கொடுத்தாங்க, அதிமுகலேருந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்கவுங்க இஷ்டம். அரசு கொடுக்கறது வந்து நடந்துச்சுன்றதுனால கொடுத்தாங்க. அதுவே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 30 லட்சம் 35 லட்சம் 40 37 லட்சம் என்னமோ எல்லாருக்கும் வந்தது. ரைட்டு வந்துட்டு போகுது. என்னதான் இருந்தாலும் ஒரு உயிருக்கு வந்து விலை கிடையாது. இதுதான் நடக்கும்னு நம்ம சொன்னோம், அதுதான் நடந்திருக்கு. மேல்முறையீடு போனாலும் நிச்சயமாக இதே தீர்ப்பு தான் வரும். இதை ஒட்டி தான் வரும். அரசு வேலை கொடுக்க முடியாது. ஏன்னா மாணவர்கள் மத்தியிலையும் பெரிய ஒரு கொந்தளிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தொடர்ந்து டிஎன்பிசிக்கு இந்த லைலா காலேஜ்லலாம் ஒரு 10 சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2000 பேர் வர்றது, ஒரு 200 சீட்டுக்கு 1 லட்சம் பேர் வர்றது, இந்த மாதிரி அரசு வேலைக்கு இல்லைங்க போட்டி போட்டுட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனால் தூய்மை பணியாளர் வேலைக்கு நம்ம திமுக ஆட்சியும் போது மாநகராட்சியில் எடுக்கிறாங்க. அப்புறம் தனியாருக்கு கொடுக்குறது அது வேற அரசியல். அதை விட்டுருங்க, அதுக்கெல்லாம் முன்னால் சொல்கிறேன். வந்த புதுசில் 21 வந்தாங்க இல்லையா, அதை ஒட்டி 2021 22 தூய்மை பணியாளர்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க. அதில் வந்து என்ன படிச்சிருக்கணும்னா ஏதோ 8ஆம் வகுப்பு என்னமோ பாஸ் பண்ணியிருக்கணும். ஏதோ ஒரு அதுக்கு மேலே ஒன்றும் அந்த தூய்மை பணியாளருக்கு அந்த கல்வி தகுதி அது போதும், தேவையில்லை. இன்ஜினியரிங் படித்தவன்லாம் வந்து வேலைக்கு போகிறான், அப்ளை பண்ணுறான். எதுக்கு நம்ப மாட்டீங்க? தூய்மை பணியாளர் வேலைக்கு. இந்த தூய்மை பணியாளர் வேலைக்கு போகிறதுக்கு எதுக்கியா இன்ஜினியரிங் காலேஜில் அவங்க அப்பா சொத்தை விற்று நிலத்தை விற்று கடை வாங்கி இன்ஜினியரிங் காலேஜ், ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் ஏதோ சில லட்சங்கள் செலவு பண்ணணும். செலவு பண்ணி படிச்சிருக்கான். அந்த டிகிரிக்கு மரியாதை இல்லை, வேலை கிடைக்கல, வேலை வாய்ப்பும் இல்லை. வேலை வாய்ப்பு இல்லாதனால தானே அவன் தூய்மை பணியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணுறான். தூய்மை பணியாளர் இல்லை, கடைநிலை ஊழியர். ஏன் அவன் என்ன நினைக்கிறான்னா, அரசு ஊழியராக வந்துட்டோம்னா அரசு சம்பளம், அதுக்கு உள்ள பென்ஷனு, பிஎஃப், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரமோஷன் வாங்கிட்டு மேலே வந்துக்கலாம். நீங்கள் அப்போ அரசு வேலை என்பது இன்ஜினியரிங் படித்து விட்டு, சில பேர் எம்பிஏ படித்து விட்டு, இல்லை எம்ஏ முதுகுகளை படிச்சுட்டு தூய்மை பணியாளர், கடைநிலை பணியாளர் நம்ம இந்த பியூன்னு சொல்கிறோமே அரசு அலுவலர், அந்த மாதிரி வேலைகளுக்கு அவன் வர வேண்டிய அளவுக்கு வேலை வாய்ப்பு நிலைமை மோசமாக இருக்கு. அப்போ நீங்கள் அரசு வேலையை தூக்கி இந்த மாதிரி கட்சி நிகழ்வுகள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுங்க. அவங்க உயர்நீதிமன்றத்தில் அருமையாக ஒரு கேள்வி கேட்டாங்க. எத்தனையோ பேருந்து விபத்துகள், அரசு பேருந்து விபத்துகள் நடக்குது, அதில் இறந்து போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வேலை கொடுப்பீங்களா? அரசு வேலை, அரசு பேருந்து மோதி ஸ்கூட்டரில் போகிறாங்க, மோதிது, இல்லை அரசு பேருந்து 2 விபத்து, 2 பஸ்ஸு மோதி ஏதோ உயிர் போகுது. உண்மையை பார்க்க போனால், யதார்த்த நிலைமை பார்க்க போனால், அரசு பேருந்துகளில் வந்து முக்கால்வாசிக்கு மேலே, முக்கால்வாசி இல்லை, அநேகமாக வந்து இன்சூரன்ஸே கிடையாது, எடுக்கிறது இல்லை, மெயின்டெனன்ஸே கிடையாது. ஒரு டயர் இந்த பக்கம் ஓடுது, ஒரு பக்கம் ஆக்சில் அந்த பக்கம் உட்காந்துருது, இந்த மாதிரி இருக்குது. கண்ணாடி அப்புறம் மேலே பார்த்தா உள்ளுக்குள்ளே கொடை வச்சுட்டு நிற்கிறான், மேலேருந்து சொட்டுது மழையில், பஸ்ஸுக்குள்ளே கொடை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது. இன்சூரன்ஸும் இல்லை. இன்சூரன்ஸ் இல்லைன்னா என்ன பிரச்சனைனா, இந்த ஏதோ ஒரு பஸ்ஸில் மோதியோ, ஒரு ஸ்கூட்டர் மோதியோ, இல்லை ஆள் மேலே மோதியோ, இல்லை 2 பஸ்ஸு மோதியோ, ஏதோ ஒரு வண்டி வாகனத்தில் மோதி இறந்து போகிறான்ல, அதனால் இறப்போகிறது இல்லை. அவன் அரசாங்கத்தில் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணும்போது இன்சூரன்ஸ் இல்லைன்னா அவனுக்கு கொடுக்குறது கஷ்டம். ஜப்தி பண்ணி அதை திருப்பி அதுக்கு போய் நீதிமன்றம் போய் அவன் வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் எடுத்தோன்னா அதுக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட முடியாது, கீழ்கோர்ட்டுக்கு தான் போனோம். போய் அங்கேருந்து அவன் அது போகிறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஹைகோர்ட்டுக்கு போய் கடைசியாக வந்து ஹைகோர்ட்டில் வந்து இன்சூரன்ஸ் பண்ணாமல் விட்டது அவன் தப்பு இல்லை, ஆனால் கொடுக்கணும்னு. எப்போ ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 200 கேஸு அந்த அரசு பேருந்துனாலேயோ வாகனத்தினாலேயோ விபத்து ஏற்படுதுன்னு வைங்க. ஒரு வருஷத்துக்கு 100-200 பேர் போகிறாங்கன்னு வைங்க. இதில் யார் கேஸ் போட்டு 5 வருஷம் 10 வருஷம் பொறுமையாக போவான்? 2 பேர் போனால் அதிசயம்.
100 பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா 2 பேர் போனால் அதிசயம், பாக்கி 98 பேருக்கு நியாயம் கிடைக்குதா? நீங்கள் அதுக்கு ஒரு வழி பண்ண வேணாமா? அதுதான் கேட்குது. அந்த மாதிரி கேஸில் நீங்கள் அரசு வேலை கொடுப்பீங்களா? அட்லீஸ்ட் அவனுக்கு காம்பன்சேஷன் வரலைன்னா கூட அரசு வேலை கொடுத்தா குடும்பம் எல்லாம் ஏதோ பயன் இல்லாமல் கை இல்லாமல் நிறைய பேர் இருப்பான். அதான் சொல்கிறேன், பயன்பெறும் இப்படின்னு சொல்லி இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எதிர்பார்த்த தீர்ப்பு தான். இந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு. இது வந்து கட்சி சார்பற்ற பொதுமக்கள், ஏன்னா அதுக்கப்புறம் இந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரி வந்து பரீட்சை எல்லாம் படிக்கிறதுக்கு அப்புறம் ஏன் படிப்பான்? இப்படிலாம் படிச்சுட்டு போகிறத விட யாராவது ஒரு நடிகர் விழா நடத்துகிறாருன்னு போய் பார்ப்போம். அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. தமிழ்நாட்டில் இப்போவே வந்து இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பொண்டாட்டி அவரை விட்டுட்டு போயிட்டாருன்னா நாங்களாம் அவருக்கு பொண்டாட்டியாக இருப்போம்னு பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கலாச்சார சீரழிவு வந்துருச்சு. இது யார் மேலே தவறோ இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்புறம் வந்து 9 வயசு குழந்தை இறந்து போச்சு. அவரை பார்க்குறதுக்கு தளபதி அவரை வந்து, ஆனால் வந்து அந்த குழந்தை தன்னோட உயிரை தியாகம் பண்ணி அவரை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிச்சு. ஏன் அந்த டிவியில் பார்த்தா ஆகாதா? சினிமாவில் பார்த்தா ஆகாதா? அந்த குழந்தை உயிர் போய் தான் வந்து அதை பார்க்கணுமா? இப்படி வந்து பெண்கள் தாய்மை உணர்ச்சின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் வந்து மறைஞ்சிக்கிட்டே வருது இந்த தலைமுறையில். இதுக்கு இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு நம்ம யாரையும் வந்து பேசிக்கிட்டு இல்லை. இதுதான் நிலைமை. சமூகமே அப்படிதான் இப்படி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு எப்படி திங்க் பண்ணுவோன்னா, ஏன்டா டிஎன்பிஎஸ்சி எல்லாம் படிக்கிற, அவர் வராரா இவர் வராரா, அந்த கூட்டத்துக்கெல்லாம் போ, செத்தா செத்து போ, ஒன்னால் வந்து குடும்பத்துக்கு யாருக்காவது அண்ணன் செத்து போனால் தம்பிக்கு வேலை கொடுப்பாங்களான்னுமோ. எவ்வளோ ஒரு மோசமான பண்பாட்டு சீரழிவு இது. நம்ம அதை நோக்கி போயிட்டுருக்கோம். நல்ல வேலையாக உயர்நீதிமன்றம் இந்த ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்கு. இந்த அரசு வேலைன்னு சொன்னவர் தான் எனக்கு இன்னும் ஞாபகம் வந்துச்சு. அரசு ஊழியர்கள்லாம் எங்களை ஊழலுக்கு ஊக்குவிக்காங்கன்னு போராடுறாங்களே, என்ன? அதாவது நாங்கள் எங்களால் ஜிபேயில் கூட காசு அனுப்ப முடியல, எங்கள் மச்சானுக்கு ஜிபேயில் காசு அனுப்ப முடியல, 10 ரூபா 5000 ரூபா கூட கையில் வைக்க முடியல, எங்களை வஞ்சிக்குது வந்து ரெய்டு பண்ணுறேன்ற இதில் ஒன்று அதிகாரிகள் போய் அதிகாரபூர்வமான ரெய்டு. இதை தவிர வந்து தோளாந்துருத்தியாக ஏன் தாவேகால துண்டு போட்டவன்லாம் போய் வந்து ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லி போய் போகிறது. வட்ட செயலாளர், ஆமாம், நிர்வாகி, லோக்கல் நிர்வாகி, ஒன்றிய செயலாளர்லாம் போய் ஆய்வு பண்ணுறாரு. இவங்களாம் ஏன் முதல்வர் 2 தடவை சொல்லிட்டாரு, ஹைகோர்ட்லாம் சொல்லிடுச்சு, எவனும் கேட்குற மாதிரி இல்லை. முதல்வர் சொன்னதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆய்வே 3 நாளாக நடந்திருக்கு. ஆமாம், அமைச்சரோட சகோதரர் போய் உத்தரவு போடுறாரு, தூய்மை பணியாளர் அரசு முகாமில் போய். அவருக்கு என்ன இருக்குது, அதை ரீல்ஸ் வேறு எடுத்துக்கிறார். அப்புறம் அந்த ஸ்ரீவைகுண்டம் அன்னை சரவணனா, அவர் ஏற்கனவே ஒரு பாலியல் வழக்கிலெல்லாம் சிக்கியிருக்காரு. ஆனால் அவர் பேரில் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கலை. டயர்லாம் செக் பண்ணிட்டு. ஆமாம், அவர் போய் டயரு கண்ணாடிலாம் செக் பண்ணி அந்த கான்ட்ராக்டரோட அந்த பஸ்ஸு அந்த லாரியோடைய யார் கான்ட்ராக்ட் எடுத்தானோ அவன் ஆஃபீஸ் மேனேஜருக்கெலாம் ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காரு. அவன் போயான்ட்டான். நீ யார் என்ன கேட்குறதுக்கு, போயான்ட்டான். மந்திரியாக இருந்தால் உன்னோட வச்சுக்கான்ட்டான். அதுதான் பரவாயில்லன்னா, அந்த லாரி கீழே ஒருத்தன் படுத்துக்கிட்டு அப்படியே ரீல்ஸ் எடுக்கிறான். இந்த ரீல்ஸு நடந்துக்கிட்டு இருக்கு. இதான் இப்போ வரிசையாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒன்று நடந்து 2 நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, உள்ளே வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு மருத்துவர்கள்லாம் போராட்டம். இது மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த தொந்தரவு அதிகமாக இருக்குது. இந்த ஆய்வுன்ற பேரில், ரீல்ஸ் எடுக்கிற பேரில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீ மதுரையில் பார்த்தீங்கன்னா வண்டியூர்னு அங்கே மேடையில் தவேக ஏதோ ஒரு கட்சி நிகழ்ச்சி உள்ளூர், அதில் விஜய் மாதிரியே ஃபுல்லாக வந்து மேக்கப் போட்டு அதே மாதிரி போட்டு ஒருத்தர் உட்கார வச்சுட்டு மாண்புமிகு முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து 2 வார்த்தை பேச வந்தோன்னே அவர் வந்து கையெல்லாம் அப்படி நீட்டி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பாட்டை போட்டு அவரை டான்ஸ் ஆட விட்டாங்க. யார்? மாண்புமிகு முதல்வர். அப்படியே பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நமக்கே வந்து விஜய் தான் வந்திருக்காரான்னு நினைக்கிற அளவுக்கு இந்த மேக்கப் கரெக்டாக போட்டிருக்காங்க. அவருக்கு அது பொருத்தமாக இருக்குது. ஏற்கனவே இங்கே அது கொளத்தூரில் விஎஸ் பாபு வெற்றி பெற்றார். அவர் வந்து நன்றி சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஆளில் டம்மியாக விஜய் மாதிரி கூப்பிட்டு வந்தார். வேறு எங்கே தென் மாவட்டத்தில் வந்தாங்க. இப்போ வண்டியூரில் அவர் வந்து கூட ஒரு பொண்ணையும் டான்ஸ் ஆட விட்டாங்க. 2 பேரும் டூயட் பாடுறாங்க. நல்லாவா இருக்குது? ஒரு முதல்வர் வேஷம் போடக்கூடாது. அதாவது கூட திமுக ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, திமுக ஃபங்க்ஷனில் கருணாநிதி மாதிரி ஒருத்தர் போட்டு வருவார்.
அதெல்லாம் வந்து அவங்க காலம் முடிஞ்சு போச்சு. ஏஜ் ஆயிடுச்சாங்க. இல்லை அவங்க இறந்து போயிட்டாங்க. அதாவது ஒரு நினைவுக்காக சும்மா அந்த மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க. அதே சமயத்தில் வந்து அதோடைய அந்த முதலமைச்சர் அப்படின்ற பதவிக்கான மாண்பை வந்து காப்பாற்ற வேண்டும். இப்போ நீங்கள் முதலமைச்சர்னு ஒருத்தர் வந்து நன்றி கொடுத்து கூட்டு வர்றது, அங்கங்கே அந்த மாதிரி வேஷம் போட்டு மேடையில் மாண்பு முதல்வர் சொல்லி அவரை பேச வேற சொல்லி டான்ஸ் வேற ஆட சொல்லி ஒரு பொண்ணோடு சேர்ந்து டான்ஸ் ஆட சொன்னீங்கன்னா இது யாருடைய இமேஜுக்கு வந்து இது அவமானம்? முதல்வர் இமேஜ் தானே. இன்னும் திரையரங்கு மனநிலையில தான் இருக்காங்க. வச்சிருக்கிற எண்ணம் அவங்களுக்கு கூட வரல போல. இல்லைங்கப்பா, நாளைக்கு திடீர்னு ஒரு விழாவுக்கு அரசு எங்கே ஒரு ஆய்வு அன்னைக்கு போனார், எழும்பூர் ஆஸ்பத்திரிக்கு போனார். நேற்று கூட இந்த ஏதோ ஒரு கழிவு நீரை தூய்மைப்படுத்தும் ஒரு அந்த திட்டம் அதுக்கோ போனார் முதல்வர் விஜய் அவர்கள். இப்போ நம்மளை மாதிரி ஆட்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எப்போ அந்த இவர் உண்மையான முதல்வரா இல்லை ஒரு காலம் ஒரு உடம்பு சரியில்லை வேறு ஏதாவது வேலையாக இருக்காருன்னு சொல்லி ஒரு டூப்பை போட்டு அமுச்சிட்டாங்களா? மக்கள் நினைப்பாங்களா மாட்டாங்களா? எப்போ ஒரு உண்மையான விஜயா இல்லை அதே மாதிரி ஒரு ஆளை செட்டப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்களா? இது வந்து எவ்வளவு ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு மோசமான ஒரு ஜனநாயக சூழ்நிலை. இல்லை அவர் பிஎம் ஆயிடுவார் அப்படின்றாங்களே 2029 நாங்கள் வடக்கு வரைக்கும். ஐயா, முதல்ல சிஎம்மாக வந்து நீங்கள் என்ன செய்யணுமோ செய்கிறேன்னு சொன்னதெல்லாம் செஞ்சு முடிங்க. தோனி கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ண போகிறோன்றலாம் பேசுகிறாங்க. இருக்கட்டும், நீங்கள் தோனி கூட பண்ணுங்கள், ஆணி கூட பண்ணுங்கள், யார் கூட பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வந்து முதல்ல சிஎம்மாக வந்திருக்கீங்க. இதில் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுங்க, திருப்திகரமான ஆட்சி கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிரதமர் ஆகணும்னு முயற்சி பண்ணுறீங்க. அந்த முயற்சி நல்லபடியாக வரட்டும். யார் தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேருந்து யார் பிரதமர் ஆனாலும் ஒரு தமிழர் பிரதமர் ஆனால் நமக்கு பெருமை தான். எந்த கட்சின்லாம் நம்ம பார்க்காம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் பிரதமர் இதுவரை ஆகலை. ஒருத்தர் வந்தால் பெருமை தான். அது விஜய் ஆனாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் இது மாதிரி இங்கே வந்து இன்னும் செட்டில் ஆகலை. ஊழல் இப்போ உங்கள் கட்சிக்கு மீதே வந்து ஊழல் குற்றச்சாட்டு, அங்கங்கே போய் ஆக்கிரமிப்பு, அருவாளால் கல்குவாரியை வந்து பணம் கொடுக்கலன்றதுக்காக அருவாளால் வெட்டு, வீடு பூந்து தாக்குவது. நம்ம சொல்கிறது பொதுமக்கள் இல்லை, திருட்டு பயில மட்டும் இல்லை, கட்சி நிர்வாகிகள். பாலியல் குற்றம் குற்றம் பார்த்தீங்கன்னா கட்சியில் சேர்த்து விட்றேன்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து கூட பழகி நிர்வாணமாக ஃபோட்டோ எடுத்து மிரட்டி 2 நாளைக்கு முன்னாடி வந்தது. ஆமாம், 2-3 நாள் விஜய் மோகன் நம்ம பேர். அது மாதிரி இதில் எல்லாரும் வேறு வந்து என்ன கஷ்டம்னா, அவன் பேருக்கு முன்னால் விஜய்னு வச்சுக்கிறான். விஜய் மோகன், விஜய் பார்த்திபன், விஜய் ராமசாமி, விஜய் குப்புசாமி இப்படின்னு வச்சுப்பாங்க. என்னன்னா அவங்க விஜய் மேலே அவ்வளோ பாசமாக. ஆனால் இவ்வளோ பேரும் தப்பு பண்ணும்போது, இவங்க ஆட்கள் தப்பு பண்ணும்போது, ஒரு சமயத்துலையும் தப்பு பண்ணும்போது இந்த விஜய் விஜய் விஜய்னு பேர் தான் அடிபடுது. கடைசியில் இவங்க வந்து அவருக்கு கெட்ட பேர் தான் உருவாக்குறாங்க. முதல்ல வந்து விஜய் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஆர்டர் போடணும் கட்சியில், எவனும் என் பேரை வைக்கக்கூடாது, உனக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்களே, இப்போ உங்கள் பேர் ஃபெலிக்ஸு, நீங்கள் ஃபெலிக்ஸ்னு விஜய் ஃபெலிக்ஸ், நான் திருசக்தி சுந்தர்ராமன், விஜய் சுந்தர்ராமன், இப்படி யாரும் வந்து என் பேரை வந்து அனாவசியமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லணும். இல்லைன்னா அவன் உள்ளூரில் வசூல் பண்ணுறதுக்காக விஜய் அப்படின்னு சொல்லி அவன் பேரோட சேர்த்து வச்சுக்கிட்டு உள்ள வசூல் பண்ணுவான், தகராறு பண்ணுவான், வெட்டுவான், குத்துவான், பாலியல் வன்முறை பண்ணுவான். இதுக்கெல்லாம் அவனுக்கு அந்த விஜய்ங்கிற பேர் வந்து லைசன்ஸ் கொடுத்தா மாதிரி. ஏற்கனவே தேவையாக துண்டு போட்டாலே லைசன்ஸ்னு ஆயிடுச்சு. திமுக பீரியடில் எப்படி இருந்துச்சுன்னா, அவன் வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட ஏதோ ஒன்று இருப்பான் நிர்வாகி, இதை வச்சுக்கிட்டு அவன் பண்ணுவான். இப்போ அதெல்லாம் கூட தேவையில்லை. சாதாரணமாக தேவையாக துண்டு போட்டு போனாலே ஆய்வு பண்ணுறேங்கிறான், ஒரே அட்டகாசம் பண்ணுறான். அப்போ அரசு ஊழியர்களுக்கு இதனால பெரிய நெருக்கடி இருக்குன்றீங்களா? இல்லையா, அதான் சொல்கிறேன். அவன் வந்து என்னென்னா, இப்போ ரைடுன்னு போகும்போதுங்க அவன் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கானோ அதெல்லாம் வந்து எவ்வளோ வச்சுருக்கானோ. இப்போ சாதாரணமாக நம்மளே கொடுப்போம், வீட்டில் வரும்போது எதாவது வாங்கிட்டு வாங்கன்னாங்க, ஒரு 1000-2000 வச்சுருப்பான். அவன் ஜிபேன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்துவான். அவனுக்கு வர வருமானத்தில் ஏதாவது வந்து அளவுக்கு மீறியோ இல்லை காரணம் இல்லாமலோ வந்திருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணணும், பரிசோதனை பண்ணி தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். ஒரேடி அவன் ஜிபேவே யூஸ் பண்ணக்கூடாது, அவன் பாக்கெட்டில் பணமே இல்லாமல் வரணுன்னா, ஒரு அர்ஜென்ட்டுக்கு அவன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா எல்லாமே ஜிபே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் இந்த வந்து இருப்பாங்க. இல்லைங்க, ரொம்ப அகில இந்திய அளவில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு இந்த இதில் சாதாரண செருப்பு தைக்கிறவர் கூட, பழம் தள்ளு வண்டியில் பழம் வைக்கிறவர் கூட அந்த ஸ்கேனிங் ஜிபே வச்சுருக்காங்க.
எல்லாம் வளர்ச்சி. ஆனால் இன்னமும் அது புரியாமல் அது தெரியாமல் இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அது மாதிரி அரசு ஊழியர்லேயும் அவன் பாக்கெட்டில் பணமே வைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஒரு நீங்கள் என்ன சொல்லலாம், அப்படி அவன் பாக்கெட்டில் பணம்னா ஒரு விதி கொண்டு வாங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து பணம் அவன் பாக்கெட்டில் வச்சிருக்கக்கூடாது. அப்படி 10,000 ரூபாய்க்கு மேலே நீ கொண்டு வந்தால் வரும்போது ஆஃபீஸில் மேலதிகாரிகிட்ட ஒரு ரிஜிஸ்டருக்கு அதில் என்ட்ரி போடணும். நான் இன்றைக்கி இவ்வளோ ரூபா எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என்ன காரணமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இது எங்கிருந்து நான் பணத்தை ட்ரா பண்ணேன், பேங்க்லேருந்து தானே எடுத்துருக்கணும். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். இப்போது விமானத்தில் போகிறோம். விமானத்தில் போகும்போது விமான பயணத்தில் இவ்வளோ தான் பணம் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கு. அதை தாண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வரலாம், ஒரு அவசியம் வரலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, விமான இதில் அந்த கம்பெனிகள் அதில் ஏர்போர்ட்டில் அத்தாரிட்டி அதுக்கு ஒரு ஃபார்ம் வச்சுருக்கான், டிக்ளரேஷன். நீங்கள் ஃபில்அப் பண்ணு, டாலர்லேயோ இல்லை ரூபாலேயோ எந்த கரன்சிலேயோ எவ்வளோ இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போனால் டிக்ளரேஷன் போடு, எங்கேருந்து வந்துச்சு, எதுக்காக எடுத்துகிட்டு போகிற. ஏன்னா அதில் நீ டிக்ளேர் பண்ணும்போது பொய்யா தான் எதுனா பின்னால் மாட்டிக்குவேன். ஏதோ ஒரு சிக்கல் வரும்போது அதில் பரிசோதனை பண்ணும்போது நீங்கள் மாட்டிப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன்னே சீக்கிரம் நன்றி. நன்றி, வணக்கங்க.